வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டான, அதே நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக செய்கிற காளான் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 5 வத்தல் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்கலை, அப்படியே வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். காளானை நல்லா கழுவிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். காளானில் உள்ள தண்ணியெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். காளான் வாங்கினீங்கன்னா 2 நாளில் யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க. அது கருத்துருச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணவே செய்யாதீங்க. அது உடம்புக்கு நல்லதே இல்லை. வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு சேர்க்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் காளானும் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வத்தல், மல்லி, மிளகு, ஜீரகம் பவுடரை சேர்த்துக்கிடுவோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம். மசாலா வாடை போகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க வச்ச பிறகு ரொம்ப நேரம் வைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே காளான் நல்லா வெந்துடும். உரப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வத்தல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை மிளகு ஒரு அரை டீஸ்பூன் கம்மி பண்ணிக்கலாம். இது பால் சாதம், தேங்காய் சாதம் அந்த மாதிரி சாப்பிடும்போது 5 வத்தல் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சாதம் காரமாக இருக்குது, குழம்போடு சேர்த்து வச்சு சாப்பிட போகிறோன்னா உரப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட காளான் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.